நீ துக்கப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாருமா, சும்மா இருக்க மாட்டாரு. ஒருவேளை ஏசப்பா சும்மா இருக்கிறார், நீ படுற கண்ணீர் வேதனை துக்கத்தை பார்த்து அவர் சும்மா இருக்கிறார்னா கொஞ்சம் சகிச்சுக்கு மகளே, ஒரு ப்ரமோஷனுக்காக நான் என்ன செய்றேன், உனக்கு இதை அனுமதிக்கிறேன்னு சொல்லுவார். ஏன்னா நம்ம பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிக்கிற பொழுது இல்லம்மா நீ படிக்காத தூங்குன்னு சொல்லுவோமா? ஏன்? நீ படிச்சாதான் என்ன செய்யணும், நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போக முடியும். அதுக்காக கர்த்தர் அமைதியா இருப்பாரு. ஆனா ஒருபோது கர்த்தர் பிசாசுடைய சித்தத்துக்கோ அல்லது எண்ணங்களுக்கோ ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆகாமியத்தினுடைய கொடுங்கோல் நீதிமானுடைய சிரசின் மேல நிலைத்திராது. பிசாசை என் மேல உனக்கு என்ன இல்லை, உரிமை இல்லை, என்ன நசுக்கணும்னு நீ நினைக்காத. ஆமென் என்று சொல்லலாமா? ஆகாமியத்தினுடைய கொடுங்கோல் நீதிமானுடைய சிரசின் மேல் என்ன செய்யாது, நிலைத்திருக்காது. ஏதோ கொஞ்ச நாள் அனுமதிச்சிருக்கிறாரு. நீங்க நினைச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் ஆமா